எதுவாக இருந்தாலும் அதுல ஆண்டவர் நம்ம கூட என்ன செஞ்சுக்கிடணும். ஒரு நேரம் கூட அவரை விட்டு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, பின்வாங்கி போயிடவே கூடாது. ஒருவேளை ஆண்டவர் இந்த அந்த நாள்ல இந்த உலகத்துல ஒரு சுற்றி தெரியும் பொழுது அவர் கூடவே இருந்தாரு. இன்னைக்கு நம்ம கூட அவர் ஆவியோடு இருக்கிறார். அந்த அபிஷேகம் நம்ம கூட இருக்கிறது. அந்த அபிஷேகம் நம்மளை அனுதினமும் என்ன செய்கிறது, நடத்துகிறது. அந்த அபிஷேகம் நமக்கு போதிக்கிறது. அந்த அபிஷேகம் நமக்குள்ள செயல்படுகிறதுங்கிற ஒரே விசுவாசத்தோட நம்ம செயல்படும் பொழுது ஆண்டவர் நம்முடைய காரியத்தை என்ன செய்வாரு, வாய்க்க பண்ணுவார். ஆண்டவர் ஞானத்தின் ஆவினால் நிரப்பப்பட்ட யோசுவாவுடைய செய்த காரியங்கள் எல்லாம் வாய்க்கப்பட்டது. அது மாத்திரம் இல்ல, அவரோடு கூட ஆண்டவரை கூடவே இருந்ததுனால அவருடைய காரியம் எல்லாம் அவருக்கு வாய்த்தது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்ம எப்பவுமே என்ன செஞ்சுக்கிடணும், கூடவே. ஆண்டவர் என் கூடவே இருங்கப்பா, என் கூடவே இருங்க. நீங்க என் கூட இருந்தாதான் என் வாழ்க்கையெல்லாம் என்ன செய்யும், நடக்கும். நீங்க கூட இருந்தாதான் என் காரியம் வாய்க்கும். இயேசுவே கூட வாருன்னு சொல்லி நம்ம ஆண்டவர் என்ன செய்யணும், கேட்கணும். ஆண்டவர் நம்ம கூட இருப்பார். நம்முடைய காரியங்கள் எல்லாம்